அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களே, உடல் சார்ந்த நோய்கள் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துல ஒரு பெரிய சவாலாகவே இருந்திருக்கு. பல நோய்களுக்கு தீர்வு இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல பல மூட நம்பிக்கைகள்லாம் கூட இருந்தது. ஆனா மருத்துவம் அப்படிங்கிறது முன்னேற்றம் ஆக ஆக ரொம்ப ஈஸியா சில நோய்கள்லாம் உடனடியாக தீர்வு காணக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறிடுச்சு. ஸோ இதெல்லாம் ஆரம்ப காலத்துல ஒரு மனிதர்கள் ஒரு இயற்கையோட இணைந்து வாழும்பொழுது பெரிதளவுல பிரச்சனை வந்திருக்காது அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதே நேரத்துல அவங்க ஒண்ணுத்தையும் தனக்கு தன்னுடையது அப்படின்னு உரிமை கொண்டாடும் பொழுது சுயநலம், பேராசை இதெல்லாம் அதிக அதிக ஆகும் பொழுது என்ன ஆயிடுச்சு, பல விதிகள் உருவாகின. ஸோ அப்போ சமூக விதிகள், இந்த கூட்டாக வாழ்வது, இப்படியெல்லாம் ஃபேமிலி சிஸ்டம்ஸ் இதெல்லாம் உருவாக பல மாற்றங்கள் சமூகத்துல ஏற்பட்டிருக்கு. அப்போதான் ஒரு சில பேர் தன்னை மீறிய சக்தி இருக்கு, அந்த இயற்கையை பாற்று, இந்த இயற்கையிலேருந்து நம்ம விலகி வந்துட்டோம், இந்த இயற்கை பெரிய ஆற்றல் அப்படின்னு சொல்லி அந்த இயற்கையை பிரதிபலிக்கக்கூடிய பல உருவங்கள், பல கதைகள் இப்படி எல்லாம் உருவாக்கப்பட்டன. அது ஒரு பெரிய ஒரு கிரியேட்டிவிட்டின்னு சொல்லலாம். ஸோ அந்த மதங்களை பற்றிய ஒரு விஷயங்கள் எல்லாமே உருவாச்சு. பல மதங்கள் உருவாச்சு. ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல எல்லா மதங்களும், நீங்க எல்லா மதத்தையுமே கும்பிடலாம், எல்லாத்தையுமே நீங்க யோசிக்கலாம், எல்லாத்தையுமே வழிபடலாம். ஏன்னா அடிப்படையில பாத்தீங்கன்னா எல்லா மதங்களுமே சொல்வது நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான், நம்மள ஒரு பயத்துல வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நமக்கு அந்த பயம் தேவை. இல்லாட்டினா நம்மள ரொம்ப ஃப்ரீயா விட்டுட்டோம்னா எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்களை கெடுதல் பண்ணாம இருப்போங்கிறது ஒரு விஷ பரீட்சை தான். ஏன்னா அதெல்லாம் நடந்திருக்கு, அதனாலதான் இதெல்லாம் உருவாயிருக்கு. அந்த மாதிரிலாம் ஃப்ரீடம் கொடுத்து அதற்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஒரே அனிமல்ஸ் மாதிரி ஒரு காலத்துல மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதனாலதான் அதனோட அட்ராசிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி போகும்பொழுது மனிதனுக்கு உணர்வுகள் ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஈவு, இரக்கம், தயவு, தாட்சணியம் இதெல்லாம் வரும் பொழுது, அன்பு, அப்போ தன்னை சார்ந்தவர்கள் துன்பப்படுத்தப்படும் பொழுது அதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாம தான் இந்த மாதிரியான எப்படி இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற ஒரு விதத்துல பல கதைகள், பல கருத்துகள் இதெல்லாம் கொண்டு இந்த மதம் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிறதுலாம் அதுவே திருப்பி அகைன் தவறாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மதம் அப்படிங்கிற பேர்ல நல்லதுதான் பண்ணணும், அதுக்காக தான் அது உருவாக்கப்பட்டது. ஆனா அதையே நாம ஒரு அதிகப்படியாக அதையும் நம்ம உடைமை அப்படின்னு கொண்டு போகும் பொழுது, உரிமை, உடைமை அப்படின்லாம் கொண்டு போகும்பொழுது அதுவும் தீய சக்தியாக மாறிடுறது. அந்த மயிலம் இருக்கக்கூடாது, அந்த சுயநலம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அடிப்படையில ஆன்மீகம். அதே மாதிரி நோய் வராம இருக்கணும் அப்படின்னாக்கா நீ மற்றவங்களை துன்புறுத்தாம இருக்கணும், உன்னை நீயே துன்புறுத்தி கொள்ளாம இருக்கணும். உணர்வுகள், நம்மளோட சிந்தனைகள் இது எல்லாமே நம்மளுடைய உடல் ரீதியான உறுப்புகளை பாதிக்கிறது, அந்த உறுப்புகள் இயங்கும் விதத்தை பாதிக்கிறது. ஸோ இதெல்லாம் அவங்க ஒரு ஆய்வெல்லாம் பண்ணி தான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துல விஞ்ஞான பூர்வமாகவும் பல கண்டுபிடிப்புகள் நடந்துட்டே இருக்கு. இதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பெருவாரியாக உலக அளவுல ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பாரம்பரிய மருத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. ஸோ இதுல அந்த பாரம்பரிய மருத்துவம் தவறு அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்க மெதுவா அவங்க இயற்கையோட சேர்ந்து அவங்க சொல்ற அனுபவங்கள். ஏன்னா இயற்கையில தானே சரி பண்ணி கொள்ளக்கூடிய சக்தி, ஆற்றல் அதற்கு இருக்கு. ஆனால் அதுக்கு அது ஒரு பெரிய சூட்சம விதி. அடுத்தது அதற்கு நிறைய நேரம் ஆகும். அதை எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியறதில்ல, செயல்படுத்த முடியறதில்ல. அதனாலதான் இன்னைக்கு பாரம்பரிய மருத்துவங்கள்லாம் எல்லா நாட்டிலையுமே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஏன்னா விஞ்ஞான பூர்வமான அலோபதி அப்படிங்கிறது ஒரு டாமினேட்டிங்கா ஆயிடுச்சு உலக அளவுல. ஸோ அதுல இன்னொன்னு என்னன்னா, விஞ்ஞானப்படியா அவங்க ப்ரூவ் பண்ணிடுறாங்க, இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனையா இந்த தீர்வு ஆயிடுச்சு, இந்த பிரச்சனையா இந்த தீர்வு ஆயிடுச்சுன்னு. ஆனா அதுலயுமே தீர்வு ஆனது, பட் ஆனா வேற என்ன கோளாறு ஆகியிருக்கு அப்படிங்கிறத சரியாக சொல்ல முடியாது திட்டவட்டமாக. ஏன்னா இன்னைக்கு பல பேர் லைஃப் ஸ்டைல் மாத்திக்காம ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வந்தவங்க பைபாஸ் சர்ஜரிலாம் பண்ணிட்டு சர்வைவ் ஆறாங்க. ஆனா சில பேர் 5 வருடத்துல போயிடுறாங்க, சில பேர் 10 வருடத்துல போயிடுறாங்க, சில பேர் 20-30 வருடம் இருக்காங்க. ஸோ அதனால இந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டாக்கா அது தீர்வு அப்படிங்கிறத மட்டும் நம்ம செய்தியை வாங்கிக்கிறோமே தவிர, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் லைஃப் ஸ்டைலை எப்படி மாற்றணும்,
அதை எப்படி கோப் பண்ணிக்கணும், இல்லாட்டினா அந்த உறுப்பு திருப்பி பாதிக்கப்படும். இப்போ இந்த இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால இதுக்கேத்த மெடிசன்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டே வர்றதுனால அப்போ அது வந்து வேற என்ன விதமான பாதிப்புகள் நம்ம உடம்புல வந்து ஏற்படுத்தும். ஏன்னா இதுல பல 4-5 கேஸ் நான் பார்த்திருக்கேன். ஒரு அடைப்பு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அவங்க ரத்தத்துல இருக்குன்னு வைங்க. இப்போ அடைப்பு வராம இருப்பதற்காக சில மாத்திரைகள் கொடுப்பாங்க மருத்துவர்கள். அதை அவங்க காலத்துக்கு சாப்பிடணும். ஆனா அதே நேரத்துல அவங்களோட உணர்வுகள், சிந்தனைகள், அவங்களோட சுபாவங்கள், நடத்தைகள், பிஹேவியர் இதெல்லாம் மாத்திக்கலைங்கிற போது என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ள அந்த உற்பத்தி ஆகிற ரசாயனம் இதெல்லாம் வந்து மாறாம அந்த ப்ரெஷர், டென்சிட்டி, விஸ்காசிட்டி இதெல்லாம் நிறைய டேர்ம்ஸ் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ரத்த ஓட்டத்தை நிர்ணயிக்கிறது, ப்ரெஷரை வந்து நிர்ணயிக்குது. ஸோ அந்த கற்கள் உண்டாவது ஏற்படுவது அது போய் வேற ஏதாவது ஒரு உறுப்புல ஏற்படுது. இந்த மாதிரி பல பேருக்கு கால் பிளாடர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி பண்றாங்க, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கால் பிளாடர் அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா அவங்களோட கோவத்தை அடக்க அடக்க என்ன ஆகுதுன்னா அது ஈஸியா போய் அங்க அடைப்பு ஏற்படுது அப்படிங்கறது இன்னைக்கு சில மேற்கத்திய ஆய்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இத மாதிரி நாள்பட ஏற்படும் பொழுது அவங்க திருப்பி இந்த அசிடிட்டி ஃபார்ம் பண்ணும்போது இன்னைக்கு பல பேருக்கு பாருங்க வயத்துல கேன்சர் இதெல்லாம் வருது. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில நம்மளுடைய உணர்வுகள், நம்மளோட பிஹேவியர் இதையும் நம்ம பார்க்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். உடல் ரீதியாக நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது நம்ம சுதாரிச்சுட்டு நம்மளுடைய ஆரோக்கியமான நம்ம மனம் வந்து ஆரோக்கியமாக இருக்கா, நம்ம மனபலம் நம்ம இன்னும் எப்படி மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு அதை பத்தி பேசுறதுக்கு பல பேர் பயப்படுறாங்க. இன்னைக்கு மன வளம் அப்படிங்கிறதுலயும் பல ஆய்வுகள் செய்யப்பட்டு பல நோய்களுக்கு தீர்வுகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஸோ அதுலதான் விஞ்ஞானம் அப்படிங்கிறத பத்தி நான் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து சைக்கியாட்ரி மருத்துவம், அந்த மனநல மருத்துவம்ன்றதே கூட இன்னைக்கு கூட பல பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. மருத்துவர் ஏதாவது சொன்னார்னாக்கா இவங்க வந்து நம்பவே மாட்டேங்கிறாங்க. சில பேருக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்க்கு அவங்களுக்கு கொடுக்கறதுன்றது ரொம்ப மருத்துவர்களுக்கும் முடியாது, கவுன்சிலிங்லயும் முடியாது. ஏன்னா அவங்க திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை மாதிரி திணிக்க திணிக்க என்ன ஆகும்னா அவங்களுக்கு மனவியாதி வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கணும். ஸோ அதனால தயவு செய்து மனவியாதி அப்படிங்கிறத பத்தியும் மனநலம் அப்படிங்கிறத பத்தியும் நிறைய விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும். அதே நேரத்துல நம்மளுடைய நாலேஜ், நம்மளுடைய கருத்துகள், நம்மளுடைய இதை வந்து நம்ம அறிவை வந்து மேம்படுத்திக்கணும். அப்பதான் நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து நம்ம ஈஸியாக வெளிப்பட்டு வந்துடலாம். நேயர்களே, மன வளம் அப்படிங்கிறது நம்மளுடைய உறவுகளை பாதிக்குது. அதனால நிச்சயமாக இது நம்மளோட கடமை, நம்ம மேம்படுத்திக்கணும். நிறைய கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.